நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் தற்போது பயங்கரமான சூழலுக்குள், ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. தமிழகத்தில் தஞ்சம் புகுந்த மன்னாரை சேர்ந்த குடும்பம். மன்னாரில் குடும்பஸ்தர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. யாழில் மாட்டிய மோட்டார் சைக்கிள் திருடன். உலகையே புரட்டி போட்ட விபத்து, பலர் பலி. யாழ்ப்பாணம் தற்போது மிக பயங்கரமான சூழல் ஒன்றிற்கு அகப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மேலும் யாழ்ப்பாணத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும், அதனை கட்டுப்படுத்தாமல் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் அசமந்த போக்குடன் உள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை அண்மையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக 4 மோட்டார் சைக்கிளில் இனந்தெரியாத 9 பேர் முகத்தையும் மோட்டார் சைக்கிளின் இலக்கத்தகடையும் கருப்பு துணிகளால் மறைத்து வாள்களை சுற்றியவாறு வீதியில் செல்லும் காணொளியொன்று வெளியாகியிருந்தது. ஆகவே தனது வீட்டின் முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடிய குழுவினர் தொடர்பாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் ஒன்றை வழங்க உள்ளதாகவும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அகதிகளாக இன்று காலை தனுஷ்கோடியை சென்றடைந்தனர். தலைமன்னார் பகுதியை சேர்ந்த 34 வயதினையுடைய தாய் மற்றும் அவரது 2 பிள்ளைகளுமே தலைமன்னாரிலிருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியை சென்றடைந்தனர். இந்நிலையில் மெரைன் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைக்காக 3 பேரையும் மண்டபம் மரைன் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் 2 குழந்தைகளுடன் இலங்கையில் வாழ முடியாத சூழலில் வெம்பக்கோட்டை முகாமில் அவரது தாயாருடன் சேர்ந்து வாழ்வதற்காக மீண்டும் தமிழகம் வந்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா வருவதற்கான படகு கட்டணமாக 2,75,000 ரூபாய் செலுத்தியதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்தார். மன்னார் மாந்தை மேற்கு அடம்பன் பகுதியில் வசித்து வந்த விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் என்ற குடும்பஸ்தரே மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு அடம்பன் வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு முன் நின்று தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்துள்ளார். இதன்போது தன்னை வாகனத்தால் மோதிவிட்டு சென்றனர் என சத்தம் போட்டுள்ளார். இதனையடுத்து குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. யாழில் மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞர் ஒருவர் சாவகச்சேரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 26ஆம் திகதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது. முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட யாழ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் சாவகச்சேரி பகுதியில் வைத்து 24 வயதான சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வருகை தந்தபோது வெளியே நின்ற மோட்டார் சைக்கிளை பார்க்க ஆசையாக இருந்தது, அதனால் அதனை திருடிச் சென்றேன் என சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அட்லாண்டிக் கடற்பகுதியில் அகதிகள் பயணம் செய்த மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் 89 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமையன்று குறித்த படகு கவிழ்ந்ததில் நடுக்கடலில் மிதந்து கொண்டிருந்த 89 உடல்களை வடமேற்கு ஆப்பிரிக்க நாடான மாரிடேனியாவின் கடலோர காவல்படையினர் மீட்டுள்ளனர். 170 பேரை ஏற்றிக்கொண்டு செனகல் மற்றும் காம்பியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த படகு விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் 9 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதோடு 72 பேரை காணவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான அட்லாண்டிக்கில் பலத்த காற்று மற்றும் அலைகளின் தாக்கத்தினால் குறித்த மீன்பிடி படகு கவிழ்ந்துள்ளது.
கிளிநொச்சி அல்லியப்பிள்ளை பிரதேசத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினால் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. குறித்த குப்பைகள் சில நாட்களுக்கு முன்னர் தீயிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் அல்லிப்பிள்ளை பிரதேச மக்கள் புகை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த விடயத்தினை கண்டித்து இன்று காலை 10 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பளை பேருந்து நிலையத்திலிருந்து பளை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு முன்பாக பேரணியாக சென்றனர். கிளிநொச்சியில் மணல் அகழ்விற்கு அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றியதாக 4 டிப்பர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதிகளும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணலேற்றி பயணித்த 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனை மூலம் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு சொம்பியன் பெற்று பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் சிறுவன் ஒருவன் உட்பட 2 காயமடைந்துள்ளனர். துவிச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிளுடன் மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் பாடசாலை மாணவன் மற்றும் அவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற 2 காயமடைந்துள்ளனர். இவர்களை மீட்ட அருகிலுள்ளவர்கள் உடனடியாக மருதங்கணி பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர். உடனடியாக அவர்கள் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த 2 தினங்களாக பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டு வரும் நிலையில் கடற்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா இன்று காலை வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் சென்று வைத்திய அத்தியட்சகருடன் வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். இதன்போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்று வைத்தியசாலையை இவ்வாறானதொரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களாக தனியொரு வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். நடந்து வரும் யூரோ கிண்ணம் 2024 காலிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி போர்த்துகலை பெனால்டி முறையில் வீழ்த்தி அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. வேக்ஸ்பார்டியோனாவின் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் ஆட்ட நேர முடிவில் 2 அணிகளும் கோல்கள் எதையும் பெற்றிருக்கவில்லை. இதனையடுத்து 2 அணிகளுக்கும் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. எனினும் எந்த அணிகளாலும் கோல்களை பெற முடியவில்லை. இறுதியில் பெனால்டி முறையில் 5-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி போர்த்துகலை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.tamilkathir.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.